சினிமா ஒரு மாயக்கண்ணாடி. இங்க வாரிசுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துடலாம். ஆனா ஜெய்க்கு திறமை மட்டும் பத்தாது, தலைவிதியும் ஒத்துழைக்கணும். தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் விஜயகுமாரோட பையன் அருண் விஜய். 6 அடி உயரம், ஆக்ரோஷமான நடிப்பு, அசர வைக்கிற டான்ஸ் எல்லாமே இருந்தும் ஒரு ஹிட் கூட இல்லாம ராசி இல்லாத நடிகர்னு முத்திரை குத்தினப்போ அவர் பட்ட அவமானங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. எல்லாரும் இவரு கதை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் சும்மா இருக்கல. தனக்கான நேரம் வரும்னு காட்டுல பதுங்கி இருக்கிற வேட்டை விலங்கு மாதிரி காத்துக்கிட்டே இருந்தாரு. தன்னோட ஒவ்வொரு தோல்வியையும் பாடமா மாத்தினாரு. உடம்பை இரும்பாக்கினாரு, மனசை கல்லாக்கினாரு. 2015 அந்த நாள் வந்தது. இயக்குனர் கௌதம் மேனன் படத்துல நடிக்க கூப்பிட்டுறாரு. ஹீரோவா இல்ல, வில்லனா. எதிர்த்தாப்புல நிக்கிறது சாட்சாத் தல அஜித். கொஞ்சம் பிசகினாலும் கேரியர் தடம் புரண்டிடும். ஆனா அன்னைக்கு திரையில தெரிஞ்சது அருண் விஜய் இல்ல, விக்டர். அந்த வெறித்தனமான சிரிப்பு, யாடா இவன் அப்படின்னு தியேட்டரே எழுந்து நின்னு கைதட்டின தருணம் அது. ஹீரோவை விட வில்லனுக்கு விசில் பறந்ததுனா அது வரலாறு. வில்லனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் குற்றம் 23 தடம்னு சோலோ ஹீரோவா இறங்கி பாக்ஸ் ஆபீஸ்ல கல்லா கட்டினாரு. விழுந்தா எந்திரிக்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில விழுந்த வேகத்தை விட டபுள் ஸ்ட்ராங்கா எழுந்து நிக்கிறாரு அருண் விஜய். இவர் படங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது விக்டர் அருணா இல்ல தடம் அருணா? கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம ஆல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.